கடைசியாக தான் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ சொல்லிவிட்டு நான் வந்து உங்களோட இருக்கேன், எனக்கு கூட இடம் கொடுங்க, மாநிலங்களவை இடம் கொடுங்க, ஆட்சியில் முடிஞ்சால் பங்கு கொடுங்க. அதில் சிதம்பரம் ஒன்று சொன்னதாக கேள்வி. சிதம்பரம் என்ன சொன்னார், இப்போ ஆட்சியில் பங்கு பேச வேண்டாம், கூடுதல் இடங்கள் வாங்கியிருப்போம். ஒருவேளை தேர்தல் கட்டத்தில் 2006 கலைஞர் கருணாநிதிக்கு எப்படி மைனாரிட்டி அரசாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவானால் எங்களோட ஆதரவு வேணும்னா எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ கேட்க வேணாம், இது சிக்கலை ஏற்படுத்தும்ன்றது சிதம்பரம் ராகுல் கிட்ட சொல்லியிருக்காருன்னு பேச்சு. ஆக இவ்வளவு சூழல்னால காங்கிரஸ் கட்சி திமுக அணியிலிருந்து வெளியேறுமான போகாது. ஏன்னா தாவேக்காவை பற்றி அன்டெஸ்டட், இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா தரப்பினருக்கும் தெரியுன்றதுனால ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ வலிமையாக இருந்த மாநில கட்சிகளோடவே அவங்களால கம்ஃபர்டபுளாக இடங்களை பெற முடியல, பீகாரும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் திமுக கூடவே பயணிப்போம், திமுகவோட இருப்போம், திமுக நமக்கு செய்வாங்க, அதனால் கொஞ்சம் சமரசமாக போகலாம். ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக கொண்டு பண்ணால் ஒரு அவங்கள தொண்டர்களுக்கிட்ட மனசு ஒத்து போயிடும், ஏற்றுக்கொள்வார். இதுக்காக தான் காங்கிரஸ் திமுக அணியிலேருந்து வெளியேறாது, தாவேகா தனித்து தான் போட்டியிடும். வேறு ஏதாவது சின்ன கட்சிகள் தாவேகாவோட இணையமானால் ஒருவேளை அது இருக்கலாமே தவிர தாவேகா அதன் தலைமையில் ஏதேனும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கலாம்.